السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை. அடுத்ததாக ஒரு வீடியோ பகிர்வுல ஒரு நிகழ்ச்சியில் அல்லாஹு தஆலா நம்மை கலக்க தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய அமர்வுல நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் அதிகமாக முத்தாலா செய்து வரக்கூடிய, இன்னும் அதிகமாக தங்களுடைய ஆத்மீக பாட வகுப்புகளிலே வாசிக்கக்கூடிய ஒரு கிதாபு. அந்த கிதாபுடைய பேரு மெய்வழி இப்னு அத்தாவுல்லா இஸ்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகானம். அவங்களுடைய ஹிகம் என்று சொல்லக்கூடிய அரபி நூலினுடைய மொழிபெயர்ப்பு, அதற்கு மெய்வழி என்பதாக பெயரிட்டிருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய உபதேசங்கள், அதில் வரக்கூடிய ஞான கருத்துக்களை வாசித்து அதை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றான் என்பதாக ஷேக் நாயகம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் நாமே ஃபாலோ செய்து அந்த சுன்னத்தை பின்பற்றும் விதமாக நாம் இன்னைக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு செய்தியை எடுத்து வாசிப்போம் ரேண்டமாக. அதில் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் தஆலா பார்ப்போம். பிஸ்மில்லாஹ். ஜி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தஆலாவில் நின்றும் எதாகிலும் ஒன்று கிடைப்பதற்காகவோ அல்லது உனக்கு வரும் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை நீக்குவதற்காகவோ அல்லாஹ் தஆலாவை நீ வணங்கினால் அது உண்மையில் அவனை வணங்கியதாக ஆகாது. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்ட்ட இருந்து எதையாவது வாங்குறதுக்காக அல்லது நம்முடைய ஏதாவது ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா நீக்கிறதுக்காக, அல்லாஹ் தஆலாட்ட இருந்து வாங்குறதுக்காக என்ன, அல்லாஹ்ட்ட இருந்து பொருள். அதே போல் அல்லாஹு தஆலாட்ட அல்லாஹ் உதாரணத்துக்கு நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால், யாரெல்லாம் எனக்கு இந்த இதை கூட இல்லை, இதை நான் தொழுதா என்ன செய்வான்லாம் எனக்கு தருவான், அதை தருவான், இதை தருவான், நன்மைகளை தருவான், சொர்க்கம் தருவான். இப்படியாக எதையாவது அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கிறதுக்காக வேண்டி இபாதத்துகள் செய்கிறது. அல்லது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், யாரெல்லாம் இந்த கஷ்டமாக இருக்கல, அந்த கஷ்டமாக இருக்கல, அதுக்காக உன்னை வணங்குறேன், அதை நீ போக்கிட்டால் எல்லா இடத்துல யாரெல்லாம் எனக்கு அதை கொடு, யாரெல்லாம் இது கஷ்டத்தை என்னை நீக்கு என்று சொல்வது தப்பு இல்லை. அதை அவங்க தடை செய்யலை, அதை அவங்க சொல்லலை. அவங்க என்ன செய்றாங்க, இதற்கு பகரமாக நீ வணக்கத்தை ஈடாக வைப்பது தான் வணக்கமாக. இப்போ ஒரு இபாதத்தை செஞ்சு அந்த இபாதத்தின் கொண்டு நீ என்னது எல்லா இடத்துல என்னது எதிர்பார்க்கறது, இதை செஞ்சா எனக்கு அல்லாஹ் இது கொடுப்பான், இதை செஞ்சா அல்லாஹ் எனக்கு இதை விட்டு பாதுகாப்பு தேடுவான், இதை விட்டு பாதுகாத்துக்கிடுவான் என்னைய என்பதாக ஒரு விஷயத்த என்னது நீ எதிர்பார்த்து ஒரு விஷயத்துல இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காக நீ வண்டி நீ வணங்குறிய. இது எப்படி வணக்கமாக இருக்க முடியும்? ஏன் இந்த வணக்கத்துல துனியாவுடைய நோக்கங்கள் என்ன செஞ்சிருச்சு? உன்னுடைய நோக்கம் இதுல என்ன செஞ்சு தலையீடு வந்துருச்சு. வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில உள்ளது. அல்லாஹு தஆலா எனக்கு என்ன, அல்லாஹ் என்னுடைய எஜமானனாக இருக்கான், அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், நான் அவனுடைய அடிமையாக இருக்கிறேன்.
அல்லாவை வணங்குவது எம் மீது கடமை. அல்லாஹ் எனக்கு ரப்பா இருக்கிறான், எனக்கு என்னுடைய மாபூதாக என்னுடைய வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான், அவனை வணங்குறது எம் மீது என்னது கடமை என்ற அடிப்படையில நான் அல்லாஹ் தஆலா என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லணுமே ஒழிய, நீ அல்லாஹ் இடத்துல எதையாவது ஒன்று எதிர்பார்த்து இல்லாட்டி ஏதாவது ஒன்றிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி நீ அல்லாஹ் வணங்குறதுன்னு இருக்குது, அது வணக்கமே இல்லைன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அதாவது சொர்க்கத்தையோ அதிலுள்ள சுகங்களையோ நாடி வணங்கினாலும் அல்லது கபூரில் கஷ்டத்தையோ நரகத்தையோ அதிலுள்ள பலவித சங்கடங்களையோ வரவிடாமல் தடுத்து கொள்ளவோ நினைத்து வணங்குவது தன் நஃப்ஸின் இச்சைக்காகவும் ஒரு பிரயோஜனத்தை அடைவதற்காகவும் வணங்கியதாகவே ஆகும். அல்லாஹ் தாலாவை வணங்கியதாய் ஆகாது. அதைத்தான் கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க. கபருடைய அதாபு, கபருடைய அதாபுல இருந்து தப்பிக்கணும், நரகத்துடைய அதாபுல இருந்து தப்பிக்கணும், சொர்க்கத்துல இருந்து என்ன செய்யணும், சொர்க்கத்துல போய் சேரணும், சொர்க்கத்துல பாலாறு தேனாறுகளை நான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும், பொருளீன்களை அனுபவிக்கணும், நரகத்துல தேளு பாம்பு கொட்டுறதுல இருந்து பாதுகாக்கணும், கபூர்ல தேள் பாம்பு கொட்டுறதுல இருந்து கபூர்ல இருக்கக்கூடிய வேதனை அதாபுகளை விட்டு தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி, நரகத்தினுடைய அதாபுகளை விட்டு தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி, சொர்க்கத்துடைய இன்பங்களை சுகிப்பதற்காக வேண்டி. அப்ப இந்த நோக்கங்களை வச்சு நீ அல்லாஹ் வணங்குனின்னு சொன்னா, இது உன்னுடைய மனோ இச்சையை நீ தீர்த்து கொள்வதற்காகவும் ஒரு நலவை நாடிதான் இந்த இபாதத்தை செய்தியை ஒழிய இது அல்லாவுக்காக செய்யப்பட்டது. இந்த இடத்துல லில்லாஹியத்து எடுபட்டு போச்சுங்கிறாங்க. எந்த ஒரு இபாதத்திலையுமே இஹ்லாஸ், அடிக்கடி சொல்லுவோம், அடிக்கடி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட வார்த்தை இஹ்லாஸ். நியத்துல இஹ்லாஸ் இருக்கணும், ஹுலூஸ் இருக்கணும், ஹாலிஸா இருக்கணும். அதாவது அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான் என்பது இருக்கணும். அப்ப எல்லா விஷயங்கள்லயுமே இஹ்லாஸ் ரொம்ப அவசியங்கிறப்ப இபாதத்துல எந்த அளவுக்கு அவசியம்? இபாதத்துல ரொம்ப முக்கியம் இஹ்லாஸ். அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான் என்று இருக்கிற இடத்துல நீங்க கபருடைய வேதனை அதை விட்டு தப்பிச்சுக்கிறதுக்காக, நரகத்துடைய வேதனையை விட்டு தப்பிச்சுக்கிறதுக்காக, சொர்க்கத்துடைய இன்ப துன்பங்களை அனுபவிச்சுக்கிறதுக்காக வேண்டி நீங்க இந்த விஷயங்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி? அப்ப அது எப்படி இபாதத்தாக இருக்கும்? அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்க வேண்டிய உன்னுடைய பணிவை நீ அல்லாஹ்ட்ட ஏதோ ஒரு டிமாண்ட் பண்ற. இதெல்லாம் என்ன ஜமான? அல்லாஹ்ட்ட டிமாண்ட் பண்றது தானே. அல்லாஹ் வணங்க சொல்றான், ஆனா நம்ம வணங்க போறது மாதிரி போயிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு அல்லாஹ்ட்ட இருந்து நம்ம கேட்கிறோம். அப்ப அங்க நம்ம வணங்கவே இல்லை. எப்படி இபாதத்தா? நம்ம வணக்கத்துக்கு பதிலாக வேற ஒண்ணு கேட்கிறோம். நம்ம இது எப்படி இபாதத்தா இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இப்ப இபாதத்துல இப்படி ஒரு இடையூறு இருந்தோம்னு சொன்னா அது எப்படி இபாதத்தாக இருக்கும்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நம்மளில் 95% மக்களுடைய நிலை இப்படித்தானே இருக்குது. உண்மைதான். எதுக்குப்பா இபாதத் செய்யறேன்னு கேட்டா என்ன சொல்லும்? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேர்றதுக்கா. அப்பத்தானே நரகம் போகாம இருக்கலாம், அப்பத்தானே என்னது கபூர்ல வேதனை இல்லாம இருக்கும், அப்பத்தானே சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லாஹ் என்னைய வணங்குன்னு சொல்றான். நீ அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹ் நீ சொல்லிட்டேன்னு உன்னை வணங்குறேன் என்று மட்டும்தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய சொல்லு உன்னுடைய இதாத். அல்லாஹ் கட்டளைகிறான், நீ அதுக்கு அடிபணிக்கிற. இதுக்கு மத்தியில் டிமாண்ட் வைக்கிற. நான் உன்னை வணங்கினா நீ என்னது என்னை கஷ்டத்துல இருந்து பாதுகாத்துடு, நான் உன்னை வணங்கினா அந்த நரக வேதனையில இருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நான் அல்லாஹ் வணங்கினா கபருடைய அதாப்புல இருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பந்தமே இபாதத்து தான். ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆக பெரும் பந்தம் இபாதத், தொடர்பு. அப்ப இந்த அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாபெரும் பந்தமாகிய தொடர்பாகிய இந்த இபாதத்துல நீ எப்படி உன்னுடைய மனோ இச்சையும் உன்னுடைய சுய விருப்பத்தையும் உன்னுடைய லாப நஷ்டத்தையும் எப்படி நீ கொண்டாந்து உள்ள செருகுவா? நீ எப்படி அதை கொண்டாந்து இவைகளுக்கு மத்தியில் நீ வைப்பான்னு கேட்கறாங்க. அப்படி வச்சால் அந்த இஹ்லாஸ் எப்படி பரிசுத்தமான அந்த இபாதத், எப்படி இஹ்லாசுடைய இபாதத்தாக பரிசுத்தமான இபாதத்தாக இருக்கும்னு கேட்கறாங்க.
ஜி எப்படி இருக்க முடியும்? அந்த இபாதத்துல எங்க இஹ்லாஸ் இருக்கும்? லில்லாஹியத் எங்க இருக்கும்? அல்லாஹ்வுக்காக வேண்டிங்கிற அந்த சொல்லே எடுபட்டு போயிரும். அந்த சொல் எப்படி அங்க இருக்கும்? எப்படி நிலைக்கும்? நீ இபாதத்தை எல்லாம் யாருக்கு செய்யணும்? அல்லாஹ். முஹ்லஸீன லஹுத்தீன். இபாதத்துகளை நீங்க இபாதத்துகள் யாருக்காக வேண்டி? முஹ்லஸீன லஹுத்தீன். தீனில் நீங்க இஹ்லாஸாக, தீனில் நீங்க என்னது, ஒவ்வொரு இபாதத்தையும் இஹ்லாஸாக நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க செய்யுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் அகிமுஸ் ஸலாத்தி லிذிக்ரிங்கறான் குர்ஆன்ல. தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னை ஞாபகம் செய்யறதுக்காக வேண்டி. அப்ப தொழுகை அல்ல நிலைநாட்ட சொல்லுவதனுடைய நோக்கம் என்னை ஞாபகம் செய்யறதுக்காக வேண்டி. நீ தொழுகு நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லல அல்லாஹ். நீ தொழுகு சொர்க்கத்தை வாங்கிக்கிறதுக்காக, நீ தொழுகு கபூர் வேதாவை விட்டு பாதுகாப்பு தெரிவிக்கிறதுக்காக. இது எல்லாம் இதோடைய பரக்கத்துல அது கிடைக்கும். இது சம்பந்தமா ஆதரவு வைக்க வேணாமா அப்படின்னா ஆதரவு வைக்க வேணாம்னு அவங்க சொல்லவே இல்லை. இந்த இபாதத்துடைய பரக்கத்துல இது எல்லாம் ஆனா இபாதத்தினுடைய நோக்கம் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும்ங்கறாங்க. இபாதத்துடைய நோக்கத்துல கொண்டு இபாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு இப்ப எதெல்லாம் சொல்றாங்களோ, கபருடைய வேதனை, நரக வேதனை, எல்லாத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். இபாதத்துடைய பரக்கத்துல சொர்க்கமும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நோக்கம் எதுவா இருக்கணும்? நோக்கம் அந்த இபாதத்து ஒன்லி அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் இருக்கும். லில்லாஹியத் இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும். அந்த இபாதத்துல மற்ற இந்த தேவைகளோ, இந்த உன்னுடைய மனோ இச்சைகளோ, உன்னுடைய இந்த எந்த விதமான லாப தேவைகளோ வந்து என்ன செய்யக்கூடாது, இதில் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டால் அது எப்படி பரிசுத்தமான இஹ்லாஸான இபாதத்தாக இருக்க முடியும் என்பதாக கேட்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாம சொன்னது மாதிரி 95% மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. அப்ப அதைத்தான் அந்த இடத்துல மகானவங்க எடுத்து சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அல்லாஹு தாலாவின் வலுப்பத்தையும் கண்ணியத்தையும் நாடி அவன் ஏவலுக்கு தலை சாய்த்து வணங்கும் வணக்கம்தான் அவனுக்காக வணங்கியதாய் ஆகும். இவ்வெண்ணத்தில் வணங்குபவன் கூலியை எதிர்பார்க்க மாட்டான். இதற்கு கூலி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவனுக்கு ஒன்றுதான். கூலி கிடைக்காவிட்டால் மனம் சோர்ந்து போகும். வேலையே கூலிகளாகவே உழைத்ததாக ஆகும். அல்லாஹ் தாலாவிற்காய் இல்லை. அப்ப அல்லாஹ் தாலாவுடைய கண்ணியத்தையும் அவனுடைய வலுப்பத்தையும் மனசுல ஏந்தி அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுவதுமாக பரிபூர்ணமாக தலை சாய்ப்பதுக்கு பேர் தான் இபாதத்துன்ட்டாங்க. அல்லாஹ் தாலா அவனுடைய வலுப்பமும் அவனுடைய கண்ணியமும் உன்னுடைய கல்வில வரணும். ராபியா பஸ்ரி அம்மா துவா செஞ்சாங்கல்ல, யாரெல்லாம் இந்த சொர்க்கையில் சொர்க்கத்தையும் ஒரு கையில நரகத்தையும் வைத்து அழித்து விட என் மனம் நாடுகிறதுண்டா. ராபியா பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு பெண் சூஃபில மாபெரும் சூஃபி அவங்க, தாபியும் கூட அவங்க. ஹசன் பஸ்ரி நாயத்துடைய காலத்துல வாழ்ந்தவங்க. ஆமா, ஹசன் பஸ்ரி அவங்க ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு காலத்துல வாழ்ந்தவங்க. ஹாரூன் ரஷீத் மன்னர் இருக்காங்க இல்லையா, அவங்க காலத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆமா. அப்ப அப்படிப்பட்ட ஸ்ரீதேவி பெண் சூஃபி, பெண் வழி அவங்க, ராபியத்துல் பஸ்ரியா அம்மா. அவங்க படிக்கிறாங்க, என்னுடைய ஒரு கையில் சொர்க்கத்தையும் ஒரு கையில நரகத்தையும் வைத்து அழித்து விட என் மனம் நாடுகிறது. ஏன் இவ்வளவு பெரிய விபரீதமான முடிவு ராபியா நல்லா கேட்டானா? சூஃபியாக்கள் எப்பவுமே அல்லாட்ட கொஞ்சம் பணிவா இருப்பாங்க, அந்த கொஞ்சதலாக பேசுவாங்க. அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுத்தாலா எண்ணங்களை போடுவான். அப்ப அல்லாஹ்வுத்தாலா பதிலுக்கு அல்லாஹ் கேட்டானா, என்னத்தை போட்டானா? ஏன் அப்படி சொல்றீங்க ராபியா? என்ன ரப்பு? ஏன்னா உன்னை வணங்குறவன் எல்லாம் ஒண்ணும் இந்த சொர்க்கத்தை ஆசை வச்சு வணங்குறான், இல்லைன்னா பாதுகாப்பு தேடி வணங்குறான், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி வணங்குறான். உனக்காக யாரும் வணங்குறாங்க? உனக்காக ஒருத்தனை வணங்குற மாதிரி தெரியறப்ப அப்ப இந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் அழிச்சுட்டா எல்லாம் உனக்கு வணங்குவா. அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், உனக்கு வணங்குவானு எல்லாம்.
என்ன ஒரு ஆழ்ந்த எப்படி ஒரு சுப்ஹானல்லாஹ். சூஃபியாக்களுடைய யோசனை, ஷேக் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் அவுலியாக்களுடைய சிந்தனையே எப்படின்னு பாருங்க. அல்லாஹ் அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்கள்ட்ட வந்து நம்ம ஷேக் நாயகம் ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க ராபியா பஸ்ரி அம்மாட்ட வந்து ஒருத்தன் கேட்டானா, என்ன சூஃபியாக்கள் அவுலியாக்களுடைய சிறப்புகள், சூஃபியாக்களுடைய இதெல்லாம் என்னமோ பெருசா சொல்றாங்களே, அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆட்களா அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்டானா. அண்ணா அப்படி என்ன, அவங்க என்ன அப்படி என்ன அல்லாவுக்கு நீங்க அப்படி என்ன கட்டுப்படுறீங்க? அப்ப அவங்க ராபியா பஸ்ரி அம்மா சொன்னாங்களாம், வந்த மனுஷன்ட்ட அவனுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான மலை இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னாங்களாம், இல்ல அதாவது இவங்களுக்கு ராபியா பஸ்ரி அம்மாவுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான மலை இருக்கு. வந்தவன் ஆப்போசிட்ல நிக்கிறான், ராபியா பஸ்ரி அம்மாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறான், கேட்குறான், அவங்களோட சம்பாஷணை பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப அம்மா சொன்னாங்களாம் ராபியத்துல் பஸ்ரியா நாயகி, அதாவது சூஃபியாக்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா எந்த அளவு இஹ்தியார் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவங்க அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமா கட்டுப்படுறதுனால இந்த காயினாத்தினுடைய கண்ட்ரோல் அவங்க கையில கொடுத்துறான். எந்த அளவுக்கு, இப்ப இந்த எனக்கு பின்னாடி இருப்பார் மலை, இதை பார்த்து நீ தங்கமாகிடுன்னு சொன்னா அது உடனே தங்கமாகிடும் அப்படின்னு உதாரணத்துக்கு சொன்னாங்களாம். சொன்னையும் உதாரணத்துக்கு சொன்னாங்க. இவன் ஆப்போசிட்ல நிக்கிறான், அப்படியே பிரமிச்சு போயிட்டானாம். அவன் அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. ஏன்னா பார்த்துட்டான். அப்ப இவங்களுக்கு இவன் ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் இப்படி பிரமிச்சா, இவங்கள பார்க்கவில்லை, பின்னாடி பார்த்துட்டு ஆன்னு நிக்கிறான். இவங்களுக்கு ஏன் என்னன்னு சொல்லி அம்மா திரும்பி பார்த்தாங்களாம், பார்த்தா அந்த மலை தங்கமாயிடுச்சு. அப்ப சொன்னாங்களாம், உன்னை சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், திருப்பி மலையா போட்டோம்னா திருப்பி மலையா போட்டேன். இந்த கதையெல்லாம் வந்து எங்கள்கிட்ட சொன்னா எல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஒரு இப்படி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இந்த கதை புருடா அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். உண்மையாவே செஞ்சாலுமே ஏதோ பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு ஏதோ ஏதோ இந்த கண்கட்டு வித்த செய்யறான், மேஜிக் பண்றான்ப்பா இவங்க அப்படின்னு செய்வன. இது என்ன காலா ஜாது? ஆமா, அந்த மாதிரி தான் சொல்ல, நம்பிக்கையை நம்ப மாட்டாங்க. இல்ல அப்ப என்ன, அப்படி சொன்னோன்னா அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அவங்க வந்து அல்லாஹ்வுடைய எல்லா இடத்துலயும் அவங்க வந்து பரிபூர்ணமாக அர்ப்பணமாக இருந்தாங்க. சரணாகதி அவங்கள்ட்ட பரிபூர்ணமா இருந்துச்சு அல்லா இடத்துல. அதனால அல்லாஹ்வுத்தாலா காயினாத்தினுடைய இவங்களுடைய பேச்ச என்னது மலைகளும் மடுக்களும் மண்களும் கேட்கற மாதிரி எல்லாம் ஆக்கிடுதான். சுப்ஹானல்லாஹ். அப்ப சில பேருக்கு சந்தேகம் வரும், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்பெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று சந்தேகப்படுபவர்களுக்கு இந்த செஷன் கிடையாது, இந்த அமர்வு கிடையாது. இது வந்து உண்மையிலேயே ஈமான் கொண்ட அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களுக்கான, அல்லாஹ்வை உண்மையிலேயே ஈமான் கொண்டு இந்த விஷயங்களை வந்து மனப்பூர்வமாக நம்பியவர்களுக்கு, நம்பக்கூடியவர்களுக்கு தான். ஏன்னா ஈமானுங்கிறதே ஈமானு பில் கைப் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, லா ரைப சந்தேகமே இல்லைன்றாங்க, லா ரைப ஃபீஹி. எதுல? இந்த கிதாப்ல, இந்த குர்ஆன்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு ஹிதாயத்து செய்யும். அப்புறம் ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைப் வ யுகீமுன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்த உடனேயே என்ன சொல்றான்? கைப கொண்டு, மறைவை கொண்டு ஈமான் கொள்வதுதான் யாருடைய தன்மைட்டான்? மூமின்கள், அது ஹிதாயத்துக்கு கூட்டியவர்களுடைய முத்தகீன்களுடைய தன்மைன்னு சொல்லிட்டான். தக்வாதாரிகள், தக்வாதாரியுடைய தன்மை. குர்ஆனே யாருக்கு வழிகாட்டுன்னு வேற சொல்லிவிட்டான்? முத்தகீனுக்கு தான் வழிகாட்டுன்ட்டான். தக்வாதாரிக்கு தான் வழிகாட்டும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. இது அல்லாஹ்வுடைய வேதம், இதுதான் சத்தியமாக உண்மையாக அல்லாஹ் தஆலாவுடைய வேதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நோ டவுட், சந்தேகமே இல்லை, இது அல்லாஹ்வுடைய வேதம், இதுதான் கிதாபு.
ஹுதல்லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அவங்க ஆல்ரெடி முத்தகியா இருக்கிறாங்க, அப்ப நேர்வழி என்ன நேர்வழி செய்யும் மாதிரி இருக்கு. ஆல்ரெடி பணக்காரர் தான், மறுபடியும் இன்னும் பணக்காரர்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரரா இருக்கிறவரு பணக்காரரா போவாருன்னு சொன்னா ஒரு லாஜிக். முத்தகீனா இருக்கிறாரு, ஆனா ஹிதாயத்து பெறுவாரு. வந்து ஷேഖமார்கள் உலமாக்களை அணுகி இதுக்கு விளக்கம் கேட்க முடியும். அப்ப ஹுதல்லில் முத்தகீன், அப்ப முத்தகி யாருன்னு நல்லா சொல்றான். இப்ப இந்த முத்தகி தக்வாவுடையவங்க யாரு தெரியுமா? அல்லதீன யூமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவங்க யாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே முத்தகினுடைய ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தன்மையை பத்தி சொல்லும்போது யூமினூன பில் கைப், மறைவானதை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள். அப்புறம் தொழுகைய யுகீமூன ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவாங்க. வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவையில் இருந்தும் அவங்க செலவு செய்வாங்க அல்லாஹ்வுக்காக. அப்ப அவங்களுக்குரியதை செலவு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, அவங்களுக்குரியதை அவங்க செலவு செய்வாங்கன்னு சொல்லல. நான் எதை கொடுத்தனோ செலவு செய்வான். நீ முத்தகியுடைய அந்தஸ்து பெறணும்னு சொன்னா இதுல ஒரு அல்லாஹ் தஆலா இன்னொரு இதுல ஒரு ஹிண்ட் கொடுக்கறான். நீ முத்தகியுடைய அந்தஸ்தை பெறணும்னு சொன்னா நீ சும்மா எடுத்து உன் காசு இருக்குது, ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, அவர் விளங்குதான் அது என்னுடைய காசு, நான் சம்பாரிச்ச காசுன்னு, அதை எடுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்யறாரு. இப்ப ஒரு முத்தகியான்னு கேட்டா முத்தகி கிடையாது, முத்தகி கிடையாது. அல்லாஹ் சொல்றது பிரகாரம் எப்ப முத்தகியா போறேன்னா, அல்லாஹ் எனக்கு பிச்சையா கொடுத்ததா நான் கொடுக்கறேன் அப்படின்ட்டாருன்னா இப்ப முத்தகி வராரு. சுப்ஹானல்லாஹ். ஃபர்ஸ்ட் செஞ்சவரும் என்னதான், அவரும் அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய வழியில ஏழைகளுக்கு தான் பங்கிட்டாரு, கொடுத்தாரு. ஆனா தன்னுடைய பொருள் நினைச்சு பங்கிட்டாரு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் அவனுக்கு ரிஸ்க் செஞ்சனா, நான் அவனுக்கு அருட்குறை செய்தனா இல்லையா, அதில் இருந்தும் செலவு செய்வான், அதுல இருந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் நமக்கு ஹிண்ட் தாரான். அல்லாஹ் உனக்கு நிறைய கொடுத்துருக்கான், நீ எடுத்து செய்யணும்னு சொன்னா நான் கொடுத்தேங்கிற உணர்வுல செய்ய, அப்பதான் நீ முத்தகி லிஸ்ட்ல வந்துருவான். அது உன் இது நினைச்சுக்கிறாத. அப்ப ஏற்கனவே கொடுத்தவனும் ஏழைகளுக்கு தான் செலவு செஞ்சான், தன் பணத்தை செலவு செஞ்சான். இவன் தக்குவாவுடைய லிஸ்ட் முத்தகி லிஸ்ட்ல வரமாட்டாரு. யார் அல்லாஹ் எனக்கு ஃபதுல், என் புறத்தில் இருந்து எந்த விதமான ஹவுல குவத்துமின்றி, என்னுடைய எந்த ஒரு சம்பந்தமும் இன்றி அல்லாஹ் தஆலா தன் புறத்தில் இருந்தும் தன் ஃபதுலை கொண்டு கருணையை கொண்டு பிச்சையை கொண்டு அருளாக அல்லாஹ் எனக்கு இந்த செல்வங்களை பிச்சை கொடுத்தானே, அல்லாஹ் போட்ட பிச்சையில அவன் கொடுத்த செல்வங்கள் இருந்து நான் என்ன செய்யறேன், எடுத்து இந்த ஏழைகளுக்கு அவன் ஃபதுலை கொண்டு கொடுக்கிறேன்னா இவர் முத்தகி கொண்டுருவார். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் இது எதுக்கு சொல்ல வந்து சொன்னா, இடை பேச்சா இந்த விஷயம் வந்து வச்சுக்கோங்களேன். அப்ப யூமினூன பில் கைப், கைபை கொண்டு ஈமான். அப்ப குர்ஆன் முதல்ல சொல்றதே முத்தகியுடைய அடையாளமாக சொல்றதே கைப், மறைவானதை கொண்டு ஈமான் கொள்வார்கள். அப்ப நிறைய விஷயங்கள் இஸ்லாத்துல மறைவானதுன்னு நினைச்சுமான புத்திக்கு விளங்காத விஷயம், நம்மளுடைய எண்ணத்துல இதெல்லாம் நடக்குமா? சொர்க்கம் நரகத்தை ஈமான் கொண்டுட்டீங்க, சொர்க்கம் நரகம் புத்திக்கு ஏத்துதான். சொர்க்க நரகத்தை கொண்டு ஈமான் கொண்ட, ஏன்னா நம்ம மறைவானதை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவங்க. ஆமினு பில் கைப், நம்மலாம் ஈமினு பில் கைப். ஆனா சொர்க்கம் நரகம் புத்திக்கு ஏத்துதா? சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சுகபோகங்களை சொன்னா புத்திக்கு முதல்ல மண்டை வேலை செய்யுமா? நரகத்தினுடைய அதாவை பத்தி சொன்னா நம்மகிட்ட வேலை செய்யுமா? நரகத்தினுடைய நெருப்பை பத்தி சொல்றாங்க. நரகத்தின் நெருப்பு எத்தனையோ மைல் தூரங்கள்ல இருக்கும் போது, அந்த நரகத்தை ஒருத்தன் நெருங்கும் போதே அவனுடைய மூளைகளை என்ன செஞ்சிருமா? உருகி ஊத்திருமா? எத்தனையோ மைலுக்கு அப்பால நரகத்தை நெருங்கும் போதே மூளை அந்த நரகத்துடைய சூட்டு காரணமா மூளை உருகி ஊத்திடுமா? அப்ப நரகம் எந்த கண்டிஷன்ல இருக்கும்? நிஜமான மூளையே உருகி, எத்தனையோ மைலுக்கு அப்பால மூளை உருகி ஊத்திருது. இது ஒரு கான்செப்ட். எத்தனையோ அப்பால் தூரத்துல இருக்கக்கூடியவனுடைய மூளை உருகி மூக்கு வழியா ஊத்திருது. மூளை உருகிற அளவுக்கு வெப்பம். அப்போ ஒருத்த நரகத்து போயிட்டு அவனே உருகிடுவானே, அப்போ அதாப் எங்க நடக்கும்? தெரியல, அல்லாஹ்வுக்கு தான் தெரியாது. மூளையே உருகுதுன்னா அவன் உடல்ல மற்ற கிட்டதெல்லாம் எப்படி இருக்கும்? தூரத்தை சொல்றாங்க பாருங்க, கறி சாம்பல் ஆயிரும். எத்தனையோ மைலுக்கு அப்பால. அது ஒரு கணக்கு வருது ஹதீஸ்ல, சரியா தெரியல நமக்கு.
ஆனா லட்சக்கணக்கான மைல்கள் பலதான். அவ்வளவு தூரத்துல அவன் இருக்கும் போதே மூளை உருகி ஊத்திடுது, அந்த அளவுக்கு ஹீட்டு. இப்ப அந்த அளவுக்கு ஹீட் ஸ்டேஷன் இருக்கும்போது மூளையே உருகி ஊத்தின்னு சொன்னா நரகத்துக்கு உள்ள போயிட்டா மத்த பார்ட்ஸ் காணா போயிடுமே. அப்ப அதான் எப்ப நடக்கும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அறிவார்கள். அதான் எப்ப நடக்கும்? தோலை உரிப்பாங்களா? எப்ப உரிக்கிறது? தோலை உரிக்கிறமா? அப்ப யுமினூன பில் கைப் ஆமினு பில் கைப், இதுதான் இஸ்லாம். கண்டிப்பா. அட அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டாங்களா? கண்டிப்பா அத நம்பணும். சமீனா வாதானா, அக்செப்டட், நோ டவுட், நோ क्वेश्चंस. அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, ஹதீஸ்ல எஜமா சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? எஜமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டானா? அல்ஹம்துலில்லாஹ், ஏத்துக்கிட்டேன். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்பு அல்லாஹ் கொடுத்தானே, இது பெரிய பாக்கியம். கண்டிப்பா. ஏத்தியிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, நாத்திகவாதிங்க, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்பு இல்லாதனாலதான் நாத்திகமா போயிட்டாங்க. என்னங்க கதை சொல்றீங்க? சொர்க்கம்ங்கிறாங்க, நரகம்ங்கிறாங்க, அதெல்லாம் என்னங்க கற்பனைக்கு ஏற்றதான்னு தான் கேக்குறான் அவன். வேற என்ன கேக்குறான் அவன்? இன்னைக்கு ஒரு நாத்திகவாதிட்ட போய் பேசினாலும் என்ன சொல்றாரு? சொர்க்கம் நரகம் கற்பனைக்கு ஏற்றுதான் அப்படிங்க. உன் கற்பனை நம்ம கற்பனைக்கு ஏற்றலையா? ஆனா நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோமே, கல்பு பரிபூர்ணமா சந்தோஷமா ஏத்துக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு சொர்க்கம் போக போறோம், நரகம் அம்மாடி, அல்லாஹ் பாதுகாப்பு. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு கல்பு அல்லாஹ் உனக்கு கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். அல்லாஹ் அக்பர். அப்ப யூமினூன பில் கைபுன்னு அல்லாஹ் சொன்னான், கைபை கொண்டு ஈமான் கொள்வார்னு சொன்னான். அதே கைபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கல்பையும் கொடுத்தான். அந்த யூமினூன பில் கைபுக்கு சொன்ன அல்லாஹ் அந்த கைபான விஷயங்களை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா கல்பை கொடுத்தான். இல்லைன்னு சொன்னா கதி என்ன ஆகிறது? அல்லாஹ்வுடைய ஃபضل. அப்ப இஸ்லாத்துடைய விஷயம் எல்லாமே கைபுல தான் இருக்கும். அக்செப்ட் மண்டைக்கு புத்திக்கு வேலை செய்யாம தான் இருக்கும். ஏன்னா எப்ப நீ ஈமான் தீனுங்கிறதே உன் மண்டைக்கு, சில பேர் சொல்லுவாங்க ஈமான் அறிவு, இஸ்லாம் வந்து அறிவுபூர்வமான மார்க்கம். அப்ப அறிவுபூர்வமான மார்க்கத்தை எல்லாருக்கும் பதில் இருக்கணும்ல. அறிவுபூர்வமான மார்க்கத்துல அறிவு ரீதியிலான அணுகக்கூடிய விஷயங்களுக்கு அறிவு ரீதியிலான எல்லா விஷயத்திலையும் தெளிவு இருக்குது. ஈமானுடைய விஷயங்கள் அறிவு ரீதியில் அணுகக்கூடிய விஷயம் கிடையாது, மறைமுகமானது. அது மறைமுகமானது. அதை வந்து அறிவு ரீதியில் அணுகிறதுக்கு நீ முற்பட்டி என்று சொன்னால் உன் அறிவு ஃபெயில் ஆயிடும், உன் ஈமான் பறிப்போயிடும். கண்டிப்பா அல்லாஹ் பாதுகாக்கும். இதுதான் அப்ப ஈமான். இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம் தான். அறிவு சார்ந்த விஷயங்களை அறிவு ரீதியில் அணுகும் போது அது அறிவுபூர்வமானதை உனக்கு அறிவிக்கும். அதே நேரத்துல ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீ அறிவு ரீதியில் நீ அதை அணுக முற்பட்டாய் என்று சொன்னால் அது உன்னுடைய அறிவை இல்லாமல் ஆகிடும். அந்த வகையில கராமத்து என்பதும் ஈமான் பில் கைப், முஅஜிஸா என்பதும் ஈமான் பில் கைப். நபிமார்கள் செய்யக்கூடியது முஅஜிஸா, அல்லாஹ்வுடைய ஹாசான நல்லடியார்கள் வலிமார்கள் செய்யக்கூடியது கராமத்து. அப்ப தங்கமாயிடுன்னு சொன்னா தங்கமாயிடு சொன்னா ஆயிடும். இது ஈமான் பில் கைப். அல்லாஹ் தஆலாவால் முடியுமா? முடியாதா? நிச்சயம் முடியும். அப்ப அல்லாஹ் நிதர்த்தி காட்டுறான். இப்ப எதுக்கு இடைப்பேச்சா வருது இந்த பேச்சுக்கள்லாம்? அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தணும்னு நாடுறான், வெளிப்படுத்துறான். எதற்காக? அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப என்னன்னு சொன்னா, சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப ராபியத்துல் பஸ்ரி அம்மா அவங்க சொன்னாங்க, ஒரு கையில நரகத்தையும் ஒரு கைத்துல சொர்க்கத்தையும் வச்சு அழித்துவிட என் மனம் நாடுது. ஏன்னா ஒண்ணு பயந்து வணங்குறான், இல்லைன்னா அதை ஆசை வச்சு வணங்குறான். ரப்பே ஒருத்தனும் உனக்காக ஒருத்தனும் வணங்கலையே அல்லாஹ் எஜமானே. அப்ப இது ரெண்டையும் அழிச்சு புட்டா நீ வணங்கினாலும் உனக்காக வணங்குவான்ல, அதுக்காகத்தான் சொல்றேன்னாங்களாம். அந்த மாதிரி அதுதான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்னது, நம்முடைய வணக்கம் அல்லாஹ் தஆலாவுடைய மகத்துவத்தையும் அவனுடைய கீர்த்தியையும் கல்புல நிலைநிறுத்தி அல்லாஹ் தஆலாவுக்கு முற்றிலும் பணிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அல்லாஹ் சொல்லிட்டா நான் செய்யறேன், அவ்வளவுதான். இதற்கு மத்தியில எதுவுமே கிடையாது. அல்லாஹ் நீ வணங்குன்னு சொன்னா நான் அவனை வணங்குறேன். இதுக்கு இடையில சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, கபருடைய அதாபம், இது எதுவுமே குறுக்கிடக்கூடாது. அல்லாஹ் ஆச்சு, நானாச்சு.
இதனுடைய ரிவார்டாக, இதனுடைய வெகுமதியாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது நீ வெகுமதி எதிர்பார்த்து நீ அல்லாஹ்க்கு என்ன செய்யாத, உன்னுடைய தாத்து தெரிவிக்க. அப்ப என்ன, நீ உன்னுடைய நோக்கம் வெகுமதியாக இருக்கும். நீ அல்லாஹ்வுக்கு உன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி, உன்னுடைய இபாதத்தை வெளிப்படுத்தி காட்டு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு. நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா அவன் தன் புறத்தால இருந்து வெகுமதி கொடுப்பானே, அந்த வெகுமதியில இருந்து அந்த சொர்க்கம் நரகம் எல்லாம் அதெல்லாம் அப்புறம் வரும். ஆனா உன்னுடைய நோக்கத்துல என்ன இருக்கணும், அல்லாஹ் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கணும். என்னுடைய இபாதத் அல்லாஹுக்காக மட்டுமே. இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்ன சலாத்தி வ நுசுகி, என்னுடைய தொழுகை, நுசுகி, நுசுக்குனா இது குர்பானி, பலியிடுறது, குர்பானி. இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய, என்னுடைய ஹயாத், என்னுடைய, அதாவது நம்ம பாஷா சொன்ன நம்ம வாழ்வு, வ மமாத் மரணம், சாவு சொல்லுவோம் இல்லையா, வாழ்வு சாவு. அப்ப என்னுடைய இபாதத்து, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு எல்லாம் அல்லாஹ் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்காக மட்டுமே. நபிமார்கள் காட்டிய வழி அது. நபிமார்களுடைய வழிமுறை அது. அதோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு, அத சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப அவங்க என்னது, அப்ப எதை, அப்ப இது இந்த இன்னைக்கு இந்த இதனுடைய இதை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த இதுல இருந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்முடைய முழு இபாதாத்தும், நம்முடைய முழு வணக்கமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே இருக்கணும். அதை எடுத்து வேற எந்த நோக்கமும் அதுல கலக்கக்கூடாது. எதை ஆசை வைத்தோ, எதை பயந்தோ, எதை ஆசை வைத்தோ, எதை பயந்தோ நம்முடைய வழக்கம் இருக்கக்கூடாது. அப்ப இப்படி நாம நம்முடைய உள்ளத்தை சரி செஞ்சுக்க வேண்டியதான், கல்பை சரி செய்ய வேண்டியதான். செஞ்சோம் சொன்னா இந்த இபாதத்தை இஹ்லாஸான இபாதத்தாகவும் பரிபூர்ணமாக அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்யப்பட்ட இபாதத்தாக வேண்டி இருக்கும். ஹதீஸ்ல வருதுல, ஹதீஸ்ல வருது, மறுமையில் அல்லாஹ் தஆலா சில பேருடைய பட்டோலைய கசக்கி பழைய துணியை வீசுற மாதிரி மூஞ்சில தூக்கி வீசிட்டுவானா. அப்படி தூக்கி வீசிட்டான் அல்லாஹ். அப்படி என்னவா தான் இருக்கும், ஒரே பெரும் பாவம் போல. அம்புட்லையுமே எடுத்து பாக்குறதெல்லாம், பாக்குற இடமெல்லாம் ஒரே பாவமா இருக்கு போல. அதனால அல்லாஹ் இவ்வளவு கோவப்பட்டான் அப்படின்னு நினைச்சு மலக்குமார்கள் எடுத்து பார்த்தா ஒரு பாவமும் ஒண்ணு இருக்காது. என்னதான் இருக்கும், எல்லாம் நன்மைகள் தான், எல்லாம் வணக்கங்களா தான் இருக்கும். மூட்டை மூட்டையா வணக்கத்தை சேர்த்துச்சு. ஆனா அல்லாஹ்வுக்குள்ள வணக்கம் இல்ல, ஒரு இபாதத்து வணக்கமும் கூட லில்லாஹியத், அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்ல. ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு ஆசையை வச்சு இதை வணங்கியிருக்கான். ஒன்னும் துனியாவுடைய ஆசை, அவர் பார்க்கணும், இவர் பார்க்கணும், அவர் என்ன பெரிய ஆசை, இவர் பெரிய ஆசை, அல்லது ஆகிரத்துடைய ஆசை, சொர்க்கம் போகணும், நரகத்தொட்டு பாதுகாப்பு தேடணும். எதுவுமே எனக்காக ஒண்ணு அல்லாஹ் சொல்லுவானா, எல்லாம் இதுல ஃபுல்லா எல்லாமே மலக்குமார்கள் கேட்பாங்க. ஹதீஸ்ல வருது, ரப்பே ஏல இதில் நாங்கள் நன்மையை தவிர வேற ஒன்று பெற்றுக்கொள்ளலையே, இந்த பட்டோலையில இதுல என்ன குறைன்னு கேட்டாங்களாம். அதுல எதுவுமே, அதில் செய்யப்பட்ட எல்லா எந்த அமலுமே, எந்த இபாதத்துமே எனக்காக வேண்டி செய்யப்படலைன்னு தானா. அதனால அவன் யாருக்காக வேண்டி செஞ்சானோ அவங்கள்ட்ட போய் அப்ப இதுல சொர்க்கம் நரகம் வராதா? சொர்க்கம் அல்லாவா? இல்ல நரகம் அல்லாவா? அப்ப நீ சொர்க்கத்துக்காக நரகத்துக்காக வேண்டிய அமல் செஞ்சா அப்ப சொர்க்கம் நரகம் அல்லாவுக்காக வேண்டியது அமல் செய்யணும். சொர்க்கம் நரகம் எப்படி குறுக்கிடுச்சு? சொர்க்கம் நரகங்கிறது செகண்ட். அது நீ முதல்ல உன்னுடைய படைப்பு தானே, உன்னுடைய பணிவு என்ன, ஃபர்ஸ்ட் உன் சைட்ல இருந்து உன்னுடைய அர்ப்பணிப்பு என்னங்கறத அல்லாஹ்ட்ட காட்டு. அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டு அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து உனக்கு சொர்க்கத்தை தருவான், உன்னுடைய நரக அதாப இருந்து பாதுகாப்பான். அது அல்லாஹ் அடுத்ததாக உனக்கு செய்ய வேண்டியது. நீ செய்ய வேண்டியது என்ன? நீ செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்காக வேண்டியல. அந்த இடத்துல அல்லாஹ் தூக்கி முஸ்லிம் வெஞ்சிருவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படி ஒரு விபரீதமான நிலையில நம்ம இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அல்லாஹ் அக்பர். அதான் எஜமா இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டும் என்னது பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். வாழக்கூடிய இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நீ வரும் காலங்களிலும் எந்த இபாதாத்து செய்தாலும் பரிபூர்ணமாக அல்லாஹ்வுக்காக மட்டுமே. அதுல லில்லாஹியத், அதுல சொர்க்கமோ நரகமோ எதுவுமே குறுக்கிடக்கூடாது. ரப்பே என்னுடைய இபாதத் உனக்காக மட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, நுசுக்கு, என்னுடைய குர்பானி, மஹியாய, என்னுடைய வாழ்க்கை, மமாத்தி, என்னுடைய சாவு,
லில்லாஹி ரப்பில் ஆலமீன்னாங்க. ரப்புல் ஆலமீன் ஆகிய அகில லோகங்களுடைய சக்கரவர்த்தி ஆகிய ரப்பே உனக்கு மட்டும் தானாங்க. அந்த மனநிலை நம்மளிடத்திலும் வரணும். ஆமென். யா அல்லாஹ், என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத்து எல்லாம் உனக்காக வேண்டி மட்டும்தான். பேஷ். இதுல உனக்காக வேண்டி இதுல நீ அல்லாத வேற ஒன்றுக்கான தலையீடு கிடையவே கிடையாது ரப்பி. இதெல்லாம் உனக்காக செஞ்ச அல்லான்னு பரிபூர்ணமாக இஹ்லாஸான முறையில, மன தூய்மையான முறையில் நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹுக்காக மட்டுமே சமர்ப்பணம் செய்யக்கூடிய உண்மையான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கியவர் புரிவானாக. ஆமென். இனி வரக்கூடிய காலங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த ஹிகமுல மெய்வெளிங்கிற இந்த கிதாபில் வரக்கூடிய இது போன்ற முத்துக்களான ஞான விஷயங்களை ஒரு விஷயங்களை சொல்லி அதை கொண்டு என்ன அதை கொண்டு நம்மளுக்கு படிப்பினை இருக்குங்கிறத பத்தி சில வரக்கூடிய காலங்களை தான் சில தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமென். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ர் யா அல்லாஹ். ரப்பனா லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ர் யா அல்லாஹ். யா மஅபூத் யா மக்சூத் யா மௌஜூத் யா மஷ்ஹூத் யா அல்லாஹ். அல்லாஹும்ம தஹிர் குலூபனா நவீர்க வ நவீர் குலூபனா பினூரி மஅரிஃபத்திக அபதன் யா அல்லாஹ். ஆமென். ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி